ஃபாத்திமா எரிஞ்சு போன இடத்துல போலீஸ் வரலட்சுமி வந்து அங்க இருக்க சாம்பிள் எல்லாம் எடுத்து ஹஸ்பண்ட் ராம் கிட்ட செக் பண்ண சொல்லி கொடுத்திருப்பா. இது கண்டிப்பா இங்க போட பாடிதான் சொல்லிட்டு ஃபாத்திமா ஃபேமிலி அழுதுட்டு இருக்காங்க. அவளை எரிச்ச ரவுடிங்க ராம் கிட்ட வந்து நாங்க போலீஸ் கிட்ட மாட்டா உன்னே மாட்டி விட்டுருவோம், சோ அது மனுஷ பாடியே இல்லன்னு மனைவி ஏமாத்துன்னு சொல்ல, இவனும் வரலட்சுமி கால் பண்ணி அது மனுஷ பாடியே கிடையாது, அது ஒரு மாட்டோடைய பாடின்னு போய் சொல்லிட, இவளும் அவங்க ஃபேமிலி கிட்ட அவங்க ஃபாத்திமா அது கிடையாதுன்னு சொல்லிடுவான். வெளிநாட்டுல இருந்து ஃபாத்திமா ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்த செக் பண்ணா அங்க ஹீரோனுடைய செயின் இருக்கும், கண்டிப்பா நம்ம ஒய்ஃபை யாரோ கொண்டிருக்காங்கன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த இடத்துக்கு ஃபாத்திமாவை கொண்ட ரவுடிங்க எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அடிச்சு போட்டுறாங்க. அந்த இடத்துல இருந்த ஃபாத்திமாவோட குழந்தைய அவங்க ஃபேமிலியை எடுத்து வளர்த்துட்டு இருக்க ஃபாத்திமாவுடைய பேய மந்திர கட்டுக்குள்ள அந்த ரவுடிங்க அடிச்சு வச்சிருப்பாங்க. அதை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்த ஃபாத்திமா தன் ஹஸ்பண்ட் கிட்டயும் பொண்ணு கிட்டயும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முடிவு பண்றாங்க. ஃபாத்திமாவுடைய பொண்ணு தொலைஞ்சு போன மாதிரி நடிச்சு வரலட்சுமி கிட்ட போயிட்டு இவங்க தான் அப்பான்னு அவ கை காமிக்கிற ஒருத்தரா இறந்து போயிட்டு இருக்க. ஆக்சுவலா ஃபாத்திமாவுடைய பேயும் ஹஸ்பண்டும் தன்னை கொலை பண்ண ஒருத்தரை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்படி இறந்து போயிட்டு இருக்கவங்களுடைய குரூப் போட்டோ ஹீரோனு கிடைக்குது. பார்த்தா அதுல ஹஸ்பண்ட் போட்டோவும் இருக்கும். சந்தேகப்பட்டவன் ஹாஸ்பிட்டல்ல ஹஸ்பண்ட் பத்தி விசாரிச்சா அவன் பல பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடிருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இவளே ஃபாத்திமா ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஃபாத்திமாக்கு நடந்த கொடுமையெல்லாம் வரலட்சுமி தெரிஞ்சுக்கிறா. இனி ஃபாத்திமாவை கொன்னவங்கள ஒரு வழி பொண்ணு சொல்லி முடிவு பண்ணி தான் வீட்டுல இருக்க பொண்ணிய அவங்க அம்மா ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு ஹஸ்பண்ட் குடிச்சா பால்ல விஷத்தை கலந்துருப்பா, உன்ன மாதிரி கேடு கட்டவங்க உயிர் வேற சொல்லிட்டு அவன் கதையை முடிச்சுட்டு இப்போ ஃபாத்திமாவை கொன்னவனுங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக போவான். அவனுங்க ஃபாத்திமா போய் உள்ள வராம இருக்கிறதுக்காக மந்திர கட்ட போட்டிருப்பானுங்க. அதை தாண்டி யாராலையும் வர முடியல. வரலட்சுமியை கொல்றதுக்கு சாமியார் அடியாளங்களை ஏவி விட்டுருவான். எல்லார்கிட்டயுமே பயங்கரமா சண்டை போட்டுருப்பான். ஒரு கட்டத்துல அவரை அடிச்சு வீழ்த்திடுறாங்க. சரியான நேரத்துல ஃபாத்திமாவி ஹீரோன் உடம்புக்குள்ள புகுந்துகிட்டு இப்ப ஹஸ்பண்ட் பொண்ணு ஃபாத்திமாவின்ட்டு 3 பேரும் சேர்ந்து தன்னை கொலை பண்ண எல்லாருமே போட்டு தள்ளிடுறாங்க.